எல்லாருக்கும் வணக்கம். 2023 ஓடிஐ வேர்ல்டு கப்புக்கு ஒரு ப்ராப்பரான ரிவெஞ்ச் எடுக்கணும்னா இதுதான் சரியான நேரம். செமிஃபைனல் 2025 சாம்பியன்ஸ் ட்ராஃபி இந்தியாவும் ஆஸ்திரேலியா மோத போறாங்க. இதை பத்தி பேசுறதுக்காக நம்மளோட இணைஞ்சிருக்காரு அருண். வணக்கம் அருண். வணக்கம் ஆனந்தன். ஸோ சாம்பியன்ஸ் ட்ராஃபி 2025 ஃபர்ஸ்ட் இந்தியா செமிஃபைனல் போகும்னு எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. ஆனா ஆஸ்திரேலியாவுடைய இந்த டீம் பார்க்கும்போது கொஞ்சம் டவுட்டா இருந்தது அவங்க போவாங்களா இல்லையான்னு. ஆனா ஐசிசி டோர்னமெண்ட் வந்தா போதும் அவங்க எப்படியாவது உள்ள வந்துடுறாங்க. ஸோ இந்த கிளாஷ் பத்தி ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. ஆமாங்க. ஸோ எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மேட்ச். ஸோ இந்தியா ஆஸ்திரேலியானாலே வந்து ஐசிசி டோர்னமெண்ட்ஸில் நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த மேட்ச்லையும் இருக்குது. ஆஸ்திரேலியா ஐசிசி டோர்னமெண்ட்ஸில் வேற லெவலில் ஆடுவாங்க. நம்ம 2023 ஃபைனல்ஸில் பார்த்தோம். அதுக்கப்புறம் 2015 அதுக்கு முன்னாடி நிறைய தடவை பார்த்துக்கோம். ஐசிசி டோர்னமெண்ட்ஸ்னாலே அவங்க ஸ்பெஷல் ஃபார்ம் கொண்டு வருவாங்க. எஸ்பெஷலி நாக் அவுட் கேம்ஸில் வந்து வேற லெவலில் ஆடுவாங்க. அந்த கன்சிஸ்டன்சியும் த்ரூ அவுட் காமிச்சிருக்காங்க. லாஸ்ட் 25-30 இயர்ஸாக வந்து மோஸ்ட் ஆஃப் த ஐசிசி டோர்னமெண்ட்ஸ் ஃபைனல்ஸும் வந்திருக்காங்க. நிறைய டோர்னமெண்ட்ஸ் ஜெயிக்கவும் இருந்திருக்காங்க. அது வந்து இரஸ்பெக்ட் ஆஃப் த நேச்சர் ஆஃப் டீம்ஸ். அவங்க என்ன டீம் கொண்டு வந்தாலுமே அந்த டீம் வந்து அந்த அக்கேஷனுக்கு ஸ்டெப் அப் பண்ணி நல்லா ஆடுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த டோர்னமெண்ட்லையும் பண்ணியிருக்காங்க. ஆல்தோ வெதர் அவங்களுக்கு வந்து டு ஒன் எக்ஸ்டென்ட் ஹெல்ப் பண்ணியிருக்குன்னு சொல்லணும். ஏன்னா ஒரு கேம் வந்து சவுத் ஆஃப்ரிக்காவோட வாஷ் அவுட் ஆயிருச்சு. ஆஹ் அதுக்கப்புறம் வந்து ஆப்கானிஸ்தானோட மேட்சும் வந்து ஃபுல்லாக போயிருந்தா ஸ்டில் ஆஸ்திரேலியா வந்து ஃபேவரட்ஸ் ஜெயிக்கிறதுக்கு. பட் ஆப்கானிஸ்தானோட ஸ்பின்னர்ஸ் ஏதாவது பண்ணியிருப்பாங்களான்னு பார்த்துருக்கணும். ஸோ அது ஒரு ஃபேக்டர். பட் இட்ஸ் நாட் அ க்ரூஷியல் ஃபேக்டர்னு சொல்லலாம். ஸ்டில் ஆஸ்திரேலியாவோட மேட் இட். செகண்ட் வந்து அவங்களுக்கு என்ன பெரிய ஹெல்ப் ஆயிருச்சுன்னா இங்கிலாந்து. ஆமா. இங்கிலாந்து வந்து அவுட் ஆஃப் ஃபார்ம் இருக்காங்க. நான் வந்து அந்த அந்த குரூப் வந்து ரொம்ப ஒரு டஃப் குரூப்னு நினைச்சேன். இங்கிலாந்து, சவுத் ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, ஆப்கானிஸ்தான். ஆப்கானிஸ்தான் ரீசெண்ட் டைம்ஸ்ல நல்லாவும் ஆடிட்டு இருக்காங்க. சவுத் ஆப்பிரிக்காவும் இங்கிலாண்டும் நல்ல டீம்ஸ். அதனால ஆஸ்திரேலியா வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆவாங்கன்னு நினைச்சேன். எஸ்பெஷலி கமின், ஸ்டார்க், ஹேசல்வுட் மூணு பேருமே இல்ல. ஸ்டாயினிஸும் வந்து ரிட்டையர் ஆயிட்டாரு. அதனால கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆவாங்கன்னு நினைச்சேன். பட் இங்கிலாண்டோட நல்லா சேஸ் பண்ணி வின் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ஆஸ்திரேலியா செமிஃபைனல்ஸ் வந்துடுவாங்கன்னு தெரியும். ஸோ எக்ஸ்பெக்டட் தான் ஆஸ்திரேலியா செமிஃபைனல்ஸ் வந்தது. ஸோ கம்பேரிட்டிவ்லி இந்தியா ஆஸ்திரேலியா ஒப்பிடும்போது ஆஸ்திரேலியா விட எல்லா இடத்துலையுமே பவுலிங் அட்டாக்ல ஐ மீன் முக்கியமா ஸ்பின் போர்டிங்ல ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்காங்க இந்தியா. ஸோ இது எல்லாமே துபாய் கண்டிஷன்ஸ்க்கு ஃபேவரா இருக்குமா இந்தியாவுக்கு? கண்டிப்பாங்க. ரொம்ப ரொம்ப ஃபேவரபுளாக தான் இருக்கும். ரெண்டு மூணு விஷயம் வந்து இந்தியாவுக்கு பெரிய ஃபேக்டர்ஸ். ஒன்று வந்து அவங்களோட பவுலிங் லைனப் வெரைட்டியும் இருக்கு. ரெண்டு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், ஒரு லெஃப்ட் ஆர்ம் ரிஸ்ட் ஸ்பின்னு, அதுக்கப்புறம் ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின்னர் வருண் சக்கரவர்த்தி. நல்ல பேஸ் வேரி பண்ணி பவுல் பண்ணக்கூடிய பவுலர்ஸ். அந்த மாதிரி நல்ல வெரைட்டி வச்சிருக்காங்க இந்தியாவோட பவுலிங் லைனப்ல. ஆன் தி அதர் ஹேண்ட் ஆஸ்திரேலியாவில் வந்து ஆஸ்திரேலியாவோட பவுலிங் லைனப் வந்து கொஞ்சம் இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு பவுலிங் லைனப் தான். மூணு ஃபாஸ்ட் பவுலர்ஸ் பார்த்தீங்கன்னாலும், அதாவது ஸ்பென்சர் ஜான்சன், பென் வாஷியஸ், அதுக்கப்புறம் இவர் நேத்தன் எல்லிஸ், மூணு பேருமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத பவுலர்ஸ். மூணு பேரும் சேர்த்து ஒரு 20 கேம் தான் ஆடி இருக்காங்க ஒன் டேயர்ஸ் இது வரைக்கும். அதுக்கப்புறம் வந்து ஸ்பின்னர்ஸும் பார்த்தீங்கன்னா ஆடம் சாம்பா டு சர்டன் எக்ஸ்டென்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டு. பட் அவரை தவிர வேற பவுலர்ஸ் கிடையாது. நிறைய வந்து பார்ட் டைம் பவுலர்ஸ் வச்சிருக்காங்க. கிளென் மேக்ஸ்வெல்லா இருக்கட்டும், அதுக்கப்புறம் டிராவிஸ் ஹெட், அதுக்கப்புறம் வந்து இவர் லாபுஷன் லாபுஷன், அந்த மாதிரி நிறைய பார்ட் டைமர்ஸ் வச்சிருக்காங்க. என்ன ஒரு ஆஸ்திரேலியாவுக்கு ஃபேவர் பண்ணலாம்னா, நீங்க வந்து ஒரு நல்ல விக்கெட்டா இருந்துச்சுன்னா ஆஹ், இந்த பார்ட் டைமர்ஸுக்கெல்லாம் எடுக்கவே எடுக்காது. வேற விக்கெட் கொஞ்சம் ஸ்லோ அண்ட் லோவா இருந்து பவுலர்ஸ் ஃப்ரெண்ட்லியா இருந்துச்சுன்னா பார்ட் டைமர்ஸ் ஆல்சோ வில் கம் இன் டு பிளே. ஸோ ஓகே. அது வந்து நம்ம விக்கெட் வந்து எந்த விக்கெட் கொடுக்குறாங்கன்னு தெரியல. பங்களாதேஷ் பாகிஸ்தான் கூட ஆடின மாதிரி கொஞ்சம் நல்ல விக்கெட் வருதா, அப்படி இல்லைன்னா நியூசிலாந்து கூட ஆடின மாதிரி ரொம்ப ஸ்லோவாகவே வருதா என்னன்னு தெரியல. பட் வாட் எவர் இஸ் த விக்கெட், இட் இஸ் கோயிங் டு பி ஸ்லோ தாங்க. நம்ம பேசியிருக்கோம். விமென்ஸ் T20 வேர்ல்டு கப் அங்கே நடந்துச்சு யூஏஇல. அதுக்கப்புறம் வந்து IL T20 அங்கே நடந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த நாலஞ்சு மேட்சும் பார்த்துருக்கோம். ரொம்ப அதனால டயர்டு விக்கெட்டு ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்க போகுது. ஸ்பின்னர்ஸ் வில் கம் இன் டு பிளே. அதனால வந்து இந்தியாவுக்கு டெஃபினட் அட்வான்டேஜ் தாங்க. ஓகே, இந்தியன் டீமுக்கான ஒரு கன்சர்ன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராகுலுடைய ஃபார்மும் ஷமியுடைய இந்த ஃபிட்னஸ், அது ஃபார்ம் அது கன்சர்னா இருக்குமா? ஷமி அந்த அளவுக்கு பிரைம் ஃபார்ம்ல இருக்காரான்ற கேள்வி இருக்கு. லாஸ்ட் ஒரு மூணு நாலு மேட்ச்ல நல்லா போட்ட மாதிரி தான் தெரியுது. ஷமி இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல வந்து ஒரு 5 விக்கெட் ஹால் வேற ஆமா. எடுத்தாரு பங்களாதேஷோட. ஸோ நல்லா தான் போட்டிருக்காரு ஷமி. பட் ஃபிட்னஸ் வந்து டெஃபினெட்லி ஒரு கன்சர்ன் தாங்க. இன்ஜுரியிலிருந்து வெளியே வந்து இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் ஆடுறது கொஞ்சம் கஷ்டம்.
ஷமி வந்து இது வரைக்கும் ஹோல்ட் அப் பண்ணியிருக்காரு. டீம் மேனேஜ்மெண்ட்டும் அதெல்லாம் ஜட்ஜ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட் அவர் வந்து ஃபிட்னஸ் இருக்குன்னு சொல்லிட்டு, அந்த ஃபிட்னஸ் இருந்தால் பெர்ஃபார்ம் பண்ணணும். இன்னொரு விஷயம் என்ன பார்க்கணும்னா, T20 ஐ மீன் T20ஸில் பேக் டு பேக் மேட்சஸ் ஆடுறது கொஞ்சம் ஈஸியர். வேறஸ் நீங்கள் ஒன் டே கிரிக்கெட் பார்த்தீங்கன்னா சண்டே தான் வந்து ஒரு 50 ஹவர்ஸ் மேட்ச் ஆடிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு நாள் தான் கேப் இருந்திருக்கு. இன்னைக்கு ஆடுறாங்க. கரெக்ட். என்ன ஒரு நல்ல விஷயம்னா, ஹார்திக் பாண்டியா, முகமது ஷமி 2 பேருமே வந்து 4 ஓவர் தான் போட்டாங்க. 4 ஓவர்ஸ் ஈச் தான் போட்டாங்க சண்டே மேட்ச்ல. ஸோ அதனால ரிலேட்டிவ்லி ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க. அதனால அதே டீம் ஆடுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அப்படி இல்லை, டீம் மேனேஜ்மெண்ட் வந்து பேக் டு பேக் ஆட வைக்க வேண்டாம்னு நினைச்சாங்கன்னா, ஹர்ஷித் ராணாவோ ஹர்ஷதீப் சிங்கோ ஆட வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு 4 ஓவர் தான் போட்டதுனால ஷமி வந்து ஃபிட்டாக தான் இருப்பார், ஃப்ரெஷ்ஷாக தான் இருப்பார். அதனால ஆட வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஹோப்ஃபுல்லி ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட். 100% சொல்ல முடியாது அவர் ஃபிட்னஸ் கண்டிப்பாக கை கொடுக்குமா இல்லைன்னு. பட் ஹோப்ஃபுல்லி இந்தியாவுக்கு வந்து அவர் ஃபிட்டாக இருந்தால் பெட்டர். ராகுல் பொறுத்த வரைக்கும் அவர் அவுட் ஆஃப் ஃபார்ம்னு சொல்ல முடியாதுங்க. அவர் வந்து நம்பர் 6 ஆடுறாரு. இங்கிலாந்து கூட 3 ஒன் டேஸ் ஆடினாரு. அதுக்கப்புறம் இங்கே வந்து 3 ஒன் டேஸ் ஆடிருக்காங்க. அதை வச்சு மட்டும் நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது. என்ன ரீசனா, அவர் நம்பர் 6 நம்பர் 7க்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து தே ஆர் ட்ரைங் டு ஹிட் ஸ்கோர் ரன்ஸ் தான். ஸோ அதை வச்சா லாஸ்ட் மேட்ச் நல்லா தான் ஆடினாரு. 23 ஆஃப் 29 பால்ஸ் டீசென்ட் ஃபார்ம் தான் இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ அவுட் ஆஃப் ஃபார்ம் எல்லாம் இல்லை. ஸோ அது ஒரு பெரிய கன்சர்னாக இருக்கக்கூடாது நான் என்னை பொறுத்த வரைக்கும். இவ்வளோ கன்சர்ன் கொஞ்சம் இருக்கு. அப்புறமா இந்தியன் டீம்ல கொஞ்சம் பாசிட்டிவான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் சொல்றது என்னன்னா, கொஞ்சம் வின்னிங் மொமெண்டமோட இருக்காங்க. சேசிங்கும் டிஃபெண்டிங்கும் ஆடுறாங்க. செகண்ட் வந்து அந்த பிட்ச் எல்லாமே இந்தியன் டீமுக்கு சாதகமாவே அமைஞ்சிருச்சு. ஆஸ்திரேலியாவை கம்பேர் பண்ணும்போது இந்தியன் டீமுக்கு நல்ல ஸ்ட்ராங்கான ஸ்பின் அட்டாக் இருக்கு. அப்புறமா முக்கியமான ஒரு விஷயம், இந்தியாவுடைய அந்த டாப் ஆர்டர் எல்லாமே பேட்டர்ஸ் லைக் டாப் 4 எல்லாமே நல்ல ஃபார்ம்ல இருக்கிற மாதிரி தான் தோணுது. லைக் கோலி ஆகட்டும், சுப்மன் கில், ரோஹித், ஸ்ரேயாஸ். அதை பத்தி நீங்க சொல்லுங்க, பாசிட்டிவ்ஸ். ஆமாங்க. ஸோ பாசிட்டிவ்ஸ் வந்து இந்தியாவோட பவுலிங் ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ். நல்ல பவுலிங் லைனப், வெரைட்டியான பவுலிங் லைனப். ஸோ அது ஒரு பெரிய பாசிட்டிவ். செகண்ட் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி பேட்டர்ஸ் நாட் ஓன்லி டாப் 4 டு அ சர்டன் எக்ஸ்டென்ட். நீங்கள் சொல்கிற மாதிரி ராகுல் எடுத்துட்டா கூட மற்ற பேட்டர்ஸ் ஹார்திக் பாண்டியா, அக்ஷர் பட்டேல் கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ல எல்லாமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இன்ஃபேக்ட் ஸோ டாப் 6 or 7 எவ்ரி ஒன் இஸ் இன் குட் ஃபார்ம் தான் சொல்லுவேன். லாஸ்ட் ஒரு 4-5 மேட்சஸ்ல ரோஹித் சர்மா, சுப்மன் கில், கோலி, ஸ்ரேயாஸ். ஸ்ரேயாஸ் எல்லாருமே, அக்ஷர் எல்லாருமே ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. ஸோ அது ஒரு பெரிய பாசிட்டிவ். துபாயில கடைசி 3 மேட்ச் ஆடினது, விக்கெட்ஸ் கண்டிஷன்ஸ் எல்லாமே நல்லா தெரியும். அதுவும் ஒரு பெரிய பாசிட்டிவ். இந்தியாவுக்கு என்ன பெரிய சேலஞ்சா இருக்க போகுதுன்னா, நீங்க 2023 வேர்ல்டு கப்லையும் பாத்தீங்கன்னா ஒரு 9 மேட்ச் இதே மாதிரி தான் ஜெயிச்சு ஃபைனல்ஸ் வந்தாங்க. ஃபைனல்ஸும் வந்து கண்டிப்பா ஜெயிப்பாங்கன்னு எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறப்போ ஜெயிக்க முடியல. ஸோ கிரிக்கெட் அதுதான், ரொம்ப அன்பிரடிக்டபிள். அந்த டேல யாரு பெர்ஃபார்ம் பண்றாங்களோ அவங்களுக்கு தான். அதுவும் அந்த டேல யாருக்கு லக்கு நிறைய ஃபேவர் பண்ணுதோ அவங்களுக்கு சான்ஸ் நிறைய இருக்கு. 2023 வேர்ல்டு கப்லையும் ஒரு 240 தான் இந்தியா அடிச்சிருப்பாங்க. இருந்தாலும் 240 அடிச்சாலும் வந்து ஃபர்ஸ்ட் 10 overs நல்லா பவுல் பண்ணாங்க. அதுல எக்ஸ்ட்ரீம்லி அன்லக்கி இந்தியன் பவுலர்ஸ் வந்து. ஸோ டிராவிஸ் ஹெட் எத்தனை எட்ஜஸ், எத்தனை மிஸ் ஹிட்ஸ். ஸோ அவர் வந்து எக்ஸ்ட்ரீம்லி லக்கி. இருந்தாலும் டிராவிஸ் ஹெட் வந்து ஒரு பெரிய ஃபேக்டர் இன்னைக்கு மேட்ச்ல. நான் நீங்க அதான் அவர்கிட்ட கேள்வியே கேட்கலன்னு இருந்தேன். டிராவிஸ் எப்படி எப்படி சமாளிக்க போறோம் அப்படின்னு. ஆமாங்க, அவர் சமாளிக்கிறது வந்து ரொம்ப ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்க போகுது இந்தியாவுக்கு. ஏன்னா வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல்ஸு, அதுக்கப்புறம் வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸு, அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச ஆஸ்திரேலியா சீரிஸ், எல்லாத்துலேயுமே இந்தியாவுக்கு ஒரு பெரிய பெரிய சவாலாக இருந்திருக்காரு டிராவிஸ் ஹெட். இந்தியா கூட நல்லா ஆடுவார். ஒரு குரூஷியல் மேட்சஸில், குரூஷியல் டைமில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய பிளேயர். ஸோ இந்தியா வந்து அவரோட விக்கெட்டை வந்து எவ்வளோ சீக்கிரம் எடுக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் எடுத்தால் தான் வந்து இந்தியாவுக்கு நல்லது. இன்னொரு பெரிய ஃபேக்டர் என்னன்னா, அவங்க அவங்க கிட்ட கிளென் மேக்ஸ்வெலும் இருக்காரு. கிளென் மேக்ஸ்வெல் நல்லா டிஸ்ட்ரக்டிவ் பிளேயர் கூட. அகெயின்ஸ்ட் ஆமா. ஸ்பின் கிட்ட 140 ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்காரு ஒன் டேஸ்ல. அதை தவிர ஒரு ஸ்பின் பவுலிங்கும் நல்லா பண்ணுவார். ஸோ இந்த ரெண்டு பிளேயர்ஸையும் வந்து நம்ம வாட்ச் அவுட் பண்ணுங்க, கிளென் மேக்ஸ்வெல் அண்ட் டிராவிஸ் ஹெட். இந்த ரெண்டு பிளேயர்ஸையும் வந்து எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அவுட் பண்ணிட்டாங்க. எஸ்பெஷலி டிராவிஸ் ஹெட் இந்தியாவுக்கு ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் பூஸ்டராக இருக்கும். ஸோ ஃபைனல் வெர்டிக்ட் உங்களுடைய பார்வையை சொல்லுங்க. இந்த மேட்ச்ல யார் ஜெயிப்பா, யார் ஃபைனலுக்கு போவா? நீங்க ஆன் பேப்பர் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து மேன் டு மேன் சரி, ஓவரால் as a யூனிட்டும் லீடர்ஷிப் எல்லாம் பொறுத்த வரைக்கும் ஃபார்ம் லாஸ்ட் 5 மேட்ச்ல 5 மேட்சும் தொடர்ந்து ஜெயிச்சிருக்காங்க. வேற ஆஸ்திரேலியாவோட லாஸ்ட் 5 மேட்ச் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க, அதுக்கப்புறம் 4 மேட்ச் தோத்துருக்காங்க. அந்த மாதிரி தான் இருக்கு. அஃப்கோர்ஸ் வாஷ் அவுட் ஆன மேட்சஸ் எல்லாம் இல்லாமல் பார்க்கும்போது.
ஸோ ஆல் தீஸ் ஃபேக்டர்ஸ் புட் டுகெதர் இந்தியாவுக்கு தான் சான்ஸ் ஜாஸ்தி. அஹ், அந்த கண்டிஷன்ஸில் விளையாடின எக்ஸ்பீரியன்ஸு, அதுக்கப்புறம் வந்து பவுலிங் பேட்டிங் கோஹசிவ் எல்லாம் பார்க்கும்போது இந்தியாவுக்கு தான் சான்ஸ் ஜாஸ்தி. அதை தவிர நம்ம ஒரே ஃபேக்டர் என்ன பார்க்கணும்னா, ஆஸ்திரேலியாவோட ட்ராக் ரெக்கார்ட் இன் ஐசிசி நாக் அவுட் மேட்சஸ் அது வந்து ரொம்ப ஹையாக இருக்கு. அதுக்கப்புறம் எந்த டீம் ஆஸ்திரேலியா வந்து பிச்சில் போட்டாலும் அந்த டீம் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அவங்க வந்து 100% கொடுப்பாங்க. ஸோ அதனால அவங்கள லைட்டாக எடுத்துக்க முடியாது. அது ஒரு ஃபேக்டர் மட்டும்தான் ஆஸ்திரேலியாவுக்கு சாதகமாக இருக்கு. மற்றபடி எல்லா ஃபேக்டர்ஸும் வந்து பாயிண்ட் டுவர்ட்ஸ் இந்தியா ரீச்சிங் தி ஃபைனல்ஸ். பட் லைக் நம்ம முன்னையே சொன்ன மாதிரி கிரிக்கெட் வந்து ரொம்ப அன்பிரடிக்டபிள், அன்சர்டன். அந்த டேல என்ன வேணாலும் நடக்கலாம். நம்ம 2023 வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸ், அந்த பக்கத்தில் நடந்த ஃபைனல்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். அது மாதிரி இல்லாம இந்தியா வந்து இந்த மேட்ச் வந்து ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறோம். பார்க்கலாம். ஸோ அருண் சொல்லியிருக்காரு இந்தியாவுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குன்னு. ஆனா இருந்தாலும் ஐசிசி ஈவெண்ட்னு வந்தா போதும் ஆஸ்திரேலியா அங்க நிப்பாங்க. அவங்க த்ரெட் தான் என்னைக்குமே. ஸோ இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியாவில் நம்ம வந்து இந்த 3 பிளேயர்ஸ் இல்லைன்னு சொல்கிறோம். பேட் கமின்ஸு, அதுக்கப்புறம் ஜாஸ் ஹேசல்வுட் அண்ட் ஸ்டார்க்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ஆமா. சூப்பராக ஆடிருக்காரு. ஸோ யார் புதுசாக வந்தாலுமே அவங்க வந்து ரெடியாக இருக்காங்க இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டுக்கு, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ ஹெட், ஜாஷ் இங்கிலீஷ், அதுக்கப்புறம் வந்து ஸ்டீவ் ஸ்மித், மானஸ் லபிஷேன், கிளென் மேக்ஸ்வெல், அவங்களோட டீமும் வந்து ரொம்ப நல்ல டீம். ஸோ அதனால லைட்டாகவே எடுத்துக்க முடியாது. இந்தியா வந்து 100% அவங்க பெஸ்ட் கொடுத்தா தான் இந்த மேட்ச் ஜெயிக்க முடியும். லைட்டாக எடுத்துட்டு ஆடினாங்கன்னா ஆஸ்திரேலியா நம்ம வேர்ல்ட் கப் ஃபைனலில் காமிச்ச மாதிரி ஆஹ், இன்னொரு சர்ப்ரைஸ் கொடுக்குறக்கும் சான்ஸ் இருக்கு. பட் ஆன் பேப்பர் இந்தியா இஸ் பெட்டர் சைட். ஸோ கன்ஃபார்மா ஆஸ்திரேலியா உண்மையிலே த்ரெட் தான் இந்தியாவுக்கு. ஆடியன்ஸும் அவங்களுடைய கருத்தை பதிவு பண்ணட்டும். நம்ம மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு டிஸ்கஷன் போவோம். உங்களுடைய கருத்துக்கும் மிக்க நன்றி அருண். நன்றி ஆனந்தன்.